36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. மதுரை அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து கோமதிபுரம் வரையில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பால கட்டுமான பணிக்கு தடை கோரிய வழக்கு தொடர்பாக மேம்பால கட்டுமான பணிகள் வண்டியூர் கண்மாய்க்கு பாதிப்பு ஏற்படுமா என உயர்மட்ட குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம். மாரிசாமி, இந்த வழக்கின் பின்னணி என்ன? உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? மதுரை அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து கோமதிபுரம் வரையில் 150.28 கோடி ரூபாய் செலவில் மேம்பால கட்டுமான பணிகள் நடத்துவதற்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக மேம்பால கட்டுமான பணிகள் வண்டியூர் கண்மாய்க்கு, மதுரை வண்டியூர் கண்மாய்க்கு பாதிப்பு ஏற்படுத்துமா என உயர்மட்ட குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அந்த ஆய்வுக்குழுவில் இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதி தண்டபாணி மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் மற்றும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதுபோக வண்டியூர் கண்மாய் மற்றும் அந்த பகுதி மற்றும் தென்கால் கண்மாய், திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள அந்த தென்கால் கண்மாய் பகுதியில் தற்போதைக்கு எந்த மேம்பால கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என அதிகாரிகளுக்கு நீதிபதி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இதனால் அதிகாரிகள் மீது நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க நேரிடும் என நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு அதுபோக மதுரை வண்டியூர் கண்மாய் 575 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. தற்போது ஆக்கிரமிப்புகள் காரணமாக கண்மாய் 400 ஏக்கராக சுருங்கிவிட்டது. இந்த கண்மாய்க்கு 3000 பறவைகள் வந்து செல்கின்றன. கே நகர், மேலமடை, கோமதிபுரம், பாண்டிகோவில், கருப்பாயி ஊரணி, யாகப்பா நகர், மாட்டுத்தாவணி, லேக் வியூ மற்றும் வண்டியூர் பகுதிகளின் நிலத்தடி நீர் மட்டம் வண்டியூர் கண்மாயை சார்ந்திருக்கிறது. வண்டியூர் கண்மாயை சரியாக பராமரிப்பதில்லை. இதனால் வண்டியூர் கண்மாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கண்மாயை ஆழப்படுத்தி பராமரிக்க கோரி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை. அண்மையில் வண்டியூர் கண்மாயை பராமரிப்பு மற்றும் மாநகராட்சி ஒரு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. இந்நிலையில் மதுரை அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து கோமதிபுரம் பெட்ரோல் நிலையம் வரை 2.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 150.28 கோடியில் மேம்பாலம் அமைக்கும் பணியை தமிழக நெடுஞ்சாலைத்துறை தொடங்கி இருக்கிறது. தென்கால் கண்மாயில் விளாச்சேரி மெயின் ரோட்டில் இருந்து மதுரை திருமங்கலம் பிரதான சாலை வரை மேம்பாலம் கட்டப்படுகிறது. எனவே வண்டியூர் கண்மாய், தென்கால் கண்மாயில் மேம்பாலம் கட்டும் பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர் மனுவில் கேட்டிருந்தார். கடந்த மாதம் இந்த மனுக்களை விசாரணை செய்த நீதிபதிகள், உயர்நீதிமன்ற மதுரை நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு மனுவை விசாரணை செய்து நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும் போது 2 நீதிபதிகளுக்குள்ளே மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நீதிபதி பி.ஆர். சுவாமிநாதன் மேம்பாலம் கட்டும் பணிக்கு இடைக்கால தடை விதித்தார். நீதிபதி புகழேந்தி கட்டுமான பணிக்கு தடை விதிக்க முடியாது என கூறி உத்தரவு பிறப்பித்தார். மாறுபட்ட தீர்ப்பால் இந்த வழக்கு 3வது நீதிபதிக்காக தலைமை நீதிபதி முடிவு செய்யலாம் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர், அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன், இந்த பாலம் கட்டுமான பணியால் வண்டியூர் கண்மாயில் எந்த பாதிப்பும் ஏற்படாது, மேலும் கண்மாயின் நீர் கொள்ளளவு அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முறையான அளவீடு செய்யாமல் கட்டுமான பணிகள் நடத்தப்படுகிறது, எனவே கண்மாயின் நீர் கொள்ளளவு பாதிக்கப்படும் என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி தான் இந்த உயர்மட்ட குழு அமைக்கும் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.